இங்க விஜயமே காவேரி கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ஆபீஸ் போலாம், அங்க போயிட்டு ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நேரா உங்க அம்மா வீட்டுல போய் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் காவேரியோட குடும்பம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யமுனா இருந்துகிட்டு, இங்க பாத்தியாமா நான் சொன்னது சரியா போச்சா, அவர் வாயாலே இல்ல உண்மை ஒத்துக்கிட்டாரு பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல காவேரி குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட வராங்க. அப்ப காவேரி கையில பேக்கோட பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே, என்ன இது, என்ன காவேரி இது, என்ன பண்ணி வச்சிருக்க, சொல்ல போனா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவ நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நீ இந்த விஷயத்தை எதுக்காக பண்ண முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரிட்ட கேட்கறாங்க. காவேரியுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப விஜயமே ஒரு விஷயம் இருங்க, நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது எதையுமே கேட்கிற மனநிலையில இந்த பக்கம் வந்து காவேரியோட அம்மா கிடையாது. அப்ப கரெக்டா கங்கா இருந்துகிட்டு, நீங்க நிறுத்துங்க, நீங்க பேசக்கூடாது, இப்ப நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க, முதல்ல நீ சொல்லு காவேரி, எதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ண, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கேட்கறாங்க. மறுபடியுமே காவேரி கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராததை பார்த்த உடனே இங்க காவேரியோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அவங்களும் உடனே காவேரியோட கணத்துல பலாரும் ஒரு அறைய விட்டு, முதல்ல சொல்றி எதுக்கு இப்படி பண்ண, இந்த மாதிரி நம்மளோட குடும்ப மானத்தை கப்பல் ஏத்துறதுக்குன்னு இப்படி பண்ணிருக்கியா, எந்த காரியத்துக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்கறாங்க. இங்க காவேரியுமே தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதமா, அதை மட்டும் இப்படி பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்த சொல்றதுக்கு தயாரா இல்ல. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆஹா ஓகே, நம்ம நினைச்ச பிரச்சனை வந்துடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டா எங்க வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு தான் ஓகே இது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு காவேரியும் விஜயும் பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரி இந்த நல்ல விஷயத்த முதல்ல நம்ம அப்பாட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தன்னோட அப்பாக்கு போய் கால் பண்ணிட்டு திருப்பி வந்து நின்றுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட அம்மாவுமே இங்க காவேரியை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சொல்லு எதுக்காக இப்படி பண்ண, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயமே எவ்வளவு தடுத்து பார்த்தாலும் யாருமே விஜயோட பேச்சுக்கு இந்த பக்கம் வந்து செவி கொடுக்குற மாதிரி இல்ல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டியுமே இந்த சவுண்ட் கேட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க காவேரியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நில்லுங்க எதுக்காக அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னாச்சு விஜய், ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட கேட்கறாங்க. அப்ப விஜயமே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அப்ப கரெக்டாங்க கங்கா கிட்ட பாட்டி இருந்துகிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இந்த மாதிரி வந்து காவேரியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே விஜய் பார்த்து, ஒருவேளை இந்த வெண்ணிலா காவேரியை தள்ளி விட்டாலே அதுக்காக இப்படி பிரச்சனை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே புரிய வருது, அப்ப வெண்ணிலாவாலே இந்த பக்கம் காவேரிக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இது வேற எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்க கரெக்டா வந்து காவேரியோட பாட்டியுமே கேட்கறாங்க. இதை கேட்டவனதான் இந்த பக்கம் மறுபடியும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல காவேரியோட அம்மாவை இந்த பக்கம் மறுபடியும் காவேரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயமே குறுக்க வந்து அவ என்னோட மனைவி, என் மனைவி மேல வேற யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியோட மனசுல அப்ப விஜய் இன்னுமே வந்து நம்ம நினைச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே இங்க யமுனா அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இங்க வந்துட்டு, நீங்க எல்லாம் அதுக்கு பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது, அதான் அக்ரிமெண்டே முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்று இப்போ காவேரி உங்களோட மனைவியா, என்ன சொல்றீங்க, இதை நாங்க நம்பணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயமே வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி விழிப்புதிங்க போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனா காவேரியோட அம்மா காவேரி அடிக்கிறது நிறுத்தவே இல்ல. இதனால வேற வழியே இல்லாம நான் சொல்லிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே அந்த உண்மையை சொல்றாங்க. நர்மதாவோட ஆபரேஷனுக்காக தான் இந்த பணத்தை வாங்கினேன், அது மட்டும் இல்லாம அப்ப நான் பணத்தை தேடி ரொம்பவே வந்து நிறைய இடங்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் விஜய் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து நர்மதாக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தந்துடுறேன், பட் ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நர்மதாக்காக தான் இந்த மாதிரி காவேரி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமரனை பார்த்து கங்கா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்களா நீங்க பண்ண விஷயத்தினால இப்போ காவேரியோட வாழ்க்கையை வீணா போச்சு அப்படின்ற மாதிரி எங்க குமரன் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட குமரன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு விஜயை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண, சொல்லப்போனா உன்ன ஒரு சகோதரமே நினைச்சனடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எங்க விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயமே பிரதர் ஒரு விஷயம் இருங்க பிரதர், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லாருமே இங்க கோபத்துல இருக்கிறதுனால இங்க விஜய் பேசுறத கண்டுக்க கூட இல்ல. அங்க குமரனுமே பயங்கரமா விஜய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ராகினியோட அப்பாவுமே இங்க எல்லாருமே முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே அந்த பிரச்சனைக்குள்ள வந்து முதல்ல நிறுத்துங்க, எதுக்காக சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி வந்து என் மாப்பிள்ள கை வச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல கை எடுங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனை விலக்கி விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம இங்க பாருங்க அவங்க ஏதோ சரி இந்த மாதிரி பணத்துக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்றான்டா, அதே மாதிரி விஜயமே சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப எல்லாமே சரியா போச்சு, சொல்லப்போனா அவங்க போட்ட மாதிரி 1 இயர் அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு, பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி வந்து விஜய் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட்டணேட்டா பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் காவேரியோட வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே விஜய் விட்டு பெரிய மனசு இல்லாம அப்படின்னு என்ன விஜய பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா எங்க காவேரியோட அம்மா கங்கா யமுனா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, இதுக்கு மேல இந்த மனசு கூட நீ வாழ்றதுக்கு வாழாம இருந்திரலாம், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழ்நிலையில பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை 1 இயர் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க கூட நீ வாழ்றதுக்கு வாழ விட்டியா எங்க வீட்டுல இருந்துக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மாவுமே காவேரியோட கையை பிடிச்சி அங்கிருந்து எழுதிட்டு போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்குமே இல்ல இருங்க நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி அந்த விஷயத்த அவங்களுக்கும் டீட்டெயிலா விளக்க தான் ட்ரை பண்றாங்க. பட் ஆனா யாருமே இந்த விஷயத்துல விஜய் நம்புற மாதிரி இல்ல. எனக்கு எல்லாருமே இருக்கிற கோபத்துல இந்த பக்கம் வந்து காவேரி அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் ராகினியுமே, அப்பா நம்ம நினைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இவ்வளவு ஈஸியா முடியும் நான் நினைக்கவே இல்லை,
நல்ல வேலை எங்க அப்பாக்கு கால் பண்ண, அவர் மட்டும் வராம இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அவர் வந்து சும்மா ஆட்டத்தை கலைச்சிட்டாருல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினி பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க தாத்தாவும் பாட்டியும், விஜய் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை விஜய், நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட தயவு செஞ்சு ஓப்பனா பேச நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். ஆனா அதை பத்தி நீ எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணி இப்ப பாரு, காவேரி உன் வாழ்க்கையை விட்டே போயிட்டாடா, ஏன்டா இப்படி பண்ற, நாங்க சொல்றத கொஞ்சமாவது கேப்பியாடா அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே விஜய் பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க விஜயமே, தாத்தா அதை சொல்றதுக்காக தானே இந்த டைமை நான் பயன்படுத்திக்க பார்த்தேன், ஆனா அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க தாத்தா, நம்ம போய் முதல்ல பேசுவோம் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே டைரக்டா காவேரியோட வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாரு. ஆனா தாத்தாவுமே, இங்க பாரு பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருக்கு, எடுத்த உடனே இப்ப பேச முடியாது, கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் ஆற போட்டு தான் எதா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் கொஞ்சம் காம் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்க வெண்ணிலாவுக்கு பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த நர்ஸுமே ஓடி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு விஜயமே இதை பத்தியுமே யோசிக்காம டக்கு டக்குன்னு இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவோட கையை பிடிச்சு, வெண்ணிலா ஒண்ணு இல்ல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு காவேரி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெண்ணிலாவை காப்பாற்ற வேண்டியது தன்னோட கடமை நினைச்சு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுமே இங்க விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான் பாரு, இவ்வளவு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அவருமே உள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் பாட்டியுமே இங்க விஜய் பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு விஜய், இந்த விஷயத்துல நீ ரொம்பவே யோசிச்சுதான் செயல்படணும், முதல்ல காவேரி எப்படியாவது மறுபடியும் கூட வந்து சேரணும், ஒரு 2 நாள் ஆற போட்டு இந்த பிரச்சனையை நம்ம அவங்க வீட்டுல போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு முடிவு போறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியோட வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சைலண்டா என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க கங்காவுமே, சரி விடு எல்லாம் சரியா போச்சு விடு, இதுக்கு மேல அந்த மிருகத்து கூட நீ வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே தப்பா பேசி இந்த காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே, இல்லக்கா நீங்க எல்லாம் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் உண்மையுமே கெட்டவர் கிடையாது அப்படின்ற மாதிரி எப்பவுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா யமுனாவுமே தான் மனசுல இருக்கிற பயங்கரமான கோபத்தினால, ஆமா நீ இப்பவும் அந்த விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, உனக்கு தான் அறிவே கிடையாது, பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மறுபடியும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஆள் என்ன யோக்கியனா, அவன் பண்ண விஷயத்துக்குலாம் அவனெல்லாம் போலீஸ்ல போட்டு கொடுக்கணும், ஆனா நீ பாரு தேவையில்லாம அக்ரிமெண்ட் போட்டு அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி எங்க யமுனா மறுபடியுமே காவேரி ஏத்திட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நர்மதாவுமே டைரக்டா காவேரி கிட்ட வராங்க. ஏங்க இப்படி பண்ண, எனக்காக எதுக்கு அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட, நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா காவேரியுமே, இங்க பாருமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் விடு, இது பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி எங்க நர்மதா காரதல் சொல்றாங்க. என்ன இன்னும் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேக்கா, நானும் பெரிய பொண்ணு ஆயிட்டேங்கா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியுது அப்படின்ற மாதிரி இங்க நர்மதாவுமே காவேரி ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம, நம்ம பொண்ணோட வாழ்க்கை எல்லாம் இப்படி அழிஞ்சுகிட்டு இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.